இயேசு கிறிஸ்துவின் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பாடுக்கெனவே கொஞ்சம் என்னோடு உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இது வேகம் வரரே அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, மனமகிழ்வான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தரும் உடைய வார்த்தைகளை தாரும். உடைய வார்த்தையை நம்பிக்கை கொண்டு கீழ்ப்படிய இருதயத்தை எங்களில் உருவாக்கும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். மன்மிகுந்த ஆண்டவரே, ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்த இயேசுவின் திருப்பலில் அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டுடைய அருளும் ஆசையும் இந்த புதிய வாரத்திலும் புதிய நம்பிக்கையோடு புதிதாய் பிறந்தவர்களைப் போல எங்களை வழிநடத்த ஆண்டவர் அருள் பாராட்டுவாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் வாயிலாக நாம் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு டிசைபிள்ஷிப், கம் அண்ட் சீ, கோ அண்ட் டெல். சீடத்துவம் என்பது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள் என்ற தலைப்பின் கீழாய் நாம் சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீடத்துவம் என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த சீடத்துவம் அல்லது டிசைபிள் என்கிற வார்த்தை மெத்தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. இதனுடைய வேர்ச்சொல் ரூட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்தனோ என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது ஆங்கிலத்தில் டு லேர்ன், கற்றுக்கொள்ள அல்லது கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று சொல்லி அர்த்தம். கற்றுக்கொள்வதற்கு ஒரு ப்ராசஸ் போய் கொண்டிருக்கிறது என்பதை பொருளாக நாம் சொல்ல முடியும். அப்போது நாம் ஒவ்வொருவருமே சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மையாக இருந்தால், நாம் அப்படி நம்பினா கற்றுக்கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அடிப்படை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். உள்ள ஆண்டவர் இயேசு உடைய சீடர்களை தான் பிற்காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைத்தார்கள். ஒருவேளை நம்ம நம்பினாலும் நாம் நம்பாவிட்டாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இயேசுவின் சீடர்களாக வாழும்படியாக அழைப்பு பெற்றவர்கள். அப்போ எதற்காக சீடன்னா என்ன செய்யணும்னா கற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய குருவின் இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையா? அதுதான் அதனுடைய அடிப்படை. இந்த வேர்டு டிசிபிள் என்கிற வார்த்தை எதிலிருந்து உருவானது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு சீடன் என்று சொல்லக்கூடியவன் ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த டிசிப்ளின் இல்லைனா we are not disciple. டிசைபிள் என்று சொன்னாலே it should live with a disciplined life. ஒரு ஒழுக்கமான, ஒரு நேர்மையான, ஒரு நீதியான, உண்மையான வாழ்வை வாழ்வதற்காக அழைப்பு பெற்றவர்கள் தான் இந்த சீடர்கள். அப்போது கிறிஸ்தவர்கள் யாருங்க? ஏன் நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம்னா பழைய வாழ்க்கையை விட்டு விடுகிறோம் என்பதற்காகத்தான். ஏன் திடப்படுத்தல் பெறுகிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய வழியிலே எங்களை இணைத்து கொள்கிறோம், உண்மையான சீடராக வாழ்வோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம். அப்படி கிறிஸ்தவர்களாக மாறிய அந்த பயணத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது நேர்மையாய், உண்மையாய், நீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதை சிந்திப்பதற்காகத்தான் இன்றைய தலைப்பு நம்மை அழைப்பதை நாம் பார்க்கலாம், இல்லையா? சீடர் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய குருவினுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்காக தன்னை அர்ப்பணித்தவர் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த அடிக்கடி நான் சொல்கிறது தான், டிசைபிளுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன ஸ்டூடெண்ட்னா என்ன? கற்றுக்கொள்கிறவர்கள். எதை? ஒரு அறிவை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அவங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, அது போதும். ஆனால் டிசைபிள்னா என்ன? சீடர்னா அவருக்கு என்ன, அந்த மாணவருக்கு என்ன வித்தியாசம்? இல்லையா? போவோம், வருவோம், கற்றுக் கொடுப்பதை மாத்திரம் கற்றுக்கொண்டு வந்து விடுவோம். இது பேர் தான் ஸ்டூடெண்ட். காலையில் எத்தனை மணிக்கு போவோம்? வருவோம், அவ்வளோதான். இப்போ நம்ம வரோம் இல்லையா, நினச்சப்போ வரோம், போவோம், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் டிசைபிள் என்கிற வார்த்தை அப்படி இல்லை. அவரோடவே இருந்து, குருவோடவே இருந்து, குரு சொல்வதை மாத்திரம் கற்றுக்கொள்வதல்ல, குருவையே கற்றுக்கொள்வது.
அதுதான் குருகுல கல்வி என்று சொல்வார்கள். அந்த இடத்துல குருவினுடைய அறிவை மாத்திரம் கற்றுக்கொள்வதல்ல, அவருடைய வாயின் வார்த்தைகளும் அவருக்கு தெரிந்தவர்களை கற்றுக்கொள்வதல்ல, அவரையே கற்றுக்கொள்வது, அவருடைய வாழ்க்கை முறையே கற்றுக்கொள்வது. அந்த வாழ்க்கை தான் குருகுல கல்வி. அதனால தான் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாக சென்றார்கள். ஏதோ காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடுறதில்லை, எப்போதுமே அவரோடு இணைந்து வாழக்கூடியது. அது குரு கிட்ட இல்லைன்னா இவர் சீடர் கிடையாது. குருவோடு இருப்பது தான் சீடருடைய அழைப்பு. அப்போ குருவையே கற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கணும், we are not students. நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் பல நேரங்களில். ஸ்டூடெண்ட்டாக தான் நமக்கு என்ன இருக்குது, நினச்சா படிப்போம், நினைக்கலன்னா படிக்க மாட்டோம் இல்லையா? விரும்பினா ஸ்கூல் போவோம், விரும்பலனா போக மாட்டோம். அந்த லைசன்ஸ் இதில் கிடையாது, டிசைபிளில் கிடையாது. நம்ம பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்டாகவே நினைக்கிறோம், ஸ்டூடெண்ட் டீச்சர். அந்த ரிலேஷன்ஷிப்பில் கிறிஸ்தவ வாழ்க்கை அழைக்கப்படவில்லை. மாறாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது குரு சீடர் என்கிற முறையில் அமைக்கப்பட்டது. அப்போ இந்த இடத்துல சாய்ஸ் கிடையாது, முழுவதுமாக குருவை பின்பற்ற வேண்டும், முழுவதுமாக குருவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா? அந்த டிசைபிளுடைய நோக்கம் என்ன, சீடனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய நோக்கம் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு வேலையில் அமர வேண்டும், நல்லா சம்பாதிக்க வேண்டும். இதுதான் ஸ்டூடெண்ட். ஆனால் டிசைபிள்னா என்ன அர்த்தம்? டிசைபிளுக்கு என்ன நோக்கம்? பாட்டெல்லாம் பாடுவாங்க கிறிஸ்மஸ் அப்போ. என்ன பாட்டு? கிறிஸ்மஸோட முடிஞ்சு போச்சு இல்லையா? குருவை தொடரும் சீடர்களும் எப்படி மாறுவாங்களாம்? குரு போல மாற வேண்டும். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போ. அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போ. இந்த சீடனுக்கு இருக்க வேண்டிய ஒரே பொறுப்பு, குருவை போல நான் மாற வேண்டும். குரு தான் அவருடைய ஐடியாலஜி, அவருடைய எய்ம். வேற ஒன்றும் இல்லை. பணத்தை சம்பாதிக்கணுன்றது இல்லை, உயர்வை அடைய வேண்டும் என்று சொல்றதல்ல, நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. மாறாக குருவை போல மாற வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம் அதுதான். நம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவர் இயேசுவை போல மாற வேண்டும். அதற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சிந்தனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதனால தான் சொல்கிறாங்க, disciple is the one who follows Guru. One should receive discipline from the Guru Jesus and become a disciple. ஒழுக்கத்தை தன் குருவிடத்தில் கற்றுக்கொண்டு குருவுக்கு ஏற்றார் போல் உண்மையான சீடனாய் வாழ வேண்டும். அதான் அந்த அழைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதனால தான் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் டிசைபிள், சீடர்கள் என்று சொல்லி அந்த பெயரை கொடுத்தாங்க எல்லாரும். இயேசு கிறிஸ்துக்கு இருந்த 12 பேருக்கு மாத்திரமல்ல, அவருக்கு பின்பாக அவர்கள் வழியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கின் வழியாக திருச்சபையிலே தன்னை இணைத்து கொண்ட அனைவரையுமே எல்லாரும் என்ன சொல்லி அமைச்சாங்கன்னா, இவர்கள் இயேசுவின் சீடர்கள். என்று சொன்னால் இயேசுவின் வாழ்வில எவைகளெல்லாம் இவர்கள் கேள்விப்பட்டார்களோ அவைகள் எல்லாவற்றையுமே இந்த சீடர்கள் வழியாக அவர்கள் பார்த்ததினாலே அவங்க செயலை பார்த்து கண்டு கொண்டார்கள், இவர்கள் இயேசுவின் சீடர்கள் இல்லை? அதை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஏறக்குறைய 30 முறை இயேசுவின் சீடர் என்கிற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் சீடர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலும் 20ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவினுடைய காலமான அந்த முதல் நூற்றாண்டு, கிபி முதல் நூற்றாண்டிலே அநேக குருக்களும் அநேக சீடர்களும் இருந்தார்கள். யூத மரபிலும் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. எலியா தீர்க்கதரிசியினுடைய சீடர்களாக, எலிசாவின் சீடர்களாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா யோவான் ஸ்தானகர் என்று சொல்லக்கூடிய யோவான் திருமுழுக்கினருடைய சீடர்களாய் இருந்தவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலும் யோவான் 1ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும்.
பரிசேயர்களுடைய சீடர்கள், பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பது சீடர்களும் இருந்தார்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலும், மார்க் 2ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். மோசேயின் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களை குறித்தும் யோவான் 9ஆம் அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இப்படி ஒருவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி குருவாக மாற வேண்டும் என்கிற முயற்சியிலே அநேகர் இருந்ததை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய சீடர்களாக யார் இருக்க முடியும் என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், நான் ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன், நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டுமாம்? அன்பு செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? நான் உங்களை நேசித்ததை போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிப்பதினால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை யார் அறிந்து கொள்வார்கள்? இந்த உலகம் அறிந்து கொள்ளும், இல்லையா? அப்போ இயேசுவின் சீடர் என்பதை பெயரை வைத்து அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. நான் கொடுத்த இந்த அன்பின் கட்டளையை நீங்கள் பின்பற்றும் போது நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அங்கு சொல்வதை நாம் பார்க்கலாம். இன்னும் நிறைய வசனங்கள் அதை குறித்து நமக்கு சொல்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் அவர் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டு விடாதவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்வதை நாம் பார்க்கலாம், இல்லையா? அதாவது நம்மை வெறுப்பதும் நம்முடையதை விட்டு கொடுப்பதும் சீடர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தன்மைகள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் சீடராய் இருப்பதற்கு இவைகள் அடிப்படை தன்மைகள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்வதை நாம் பார்க்கலாம். ஜெர்மனில் இரத்த சாட்சியாய் மரித்த போனாஃபர் சொல்லும்போது சொல்கிறார், ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? He invites for die to die என்று அவர் சொல்கிறார். நம்மை மரிப்பதற்காக அவர் அழைக்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, போனாஃபருடைய காலத்தில் தான் கிறிஸ்தவர்கள், குறிப்பாக யூதர்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்ட ஒரு காலகட்டம். அப்போ கிறிஸ்தவனாய் இருப்பதும் கிறிஸ்தவராய் வாழ்வதும் எளிதான ஒரு காரியம் அல்ல. அது என்னவா இருக்கும்? துன்பப்படுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் அவர் சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ அழைப்பு என்பது சாவதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு என்று சொல்லி அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். அதனால தான் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்வது எளிதான ஒரு வாழ்க்கை அல்ல என்று சொல்லி இங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, தன்னுடைய பரமேறுதலுக்கு முன்பாக, விண்ணேற்றத்திற்கு முன்பாக சீடர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளையை நாம் பார்க்கலாம், இல்லையா? திருமுழுக்கு பெற்று சீடராய் மாறினவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை அவர்களும் கடைபிடிக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை நமக்கு கற்றுக்கொள்வதற்காக, ஏன்னா அதுதான் சீடத்துவத்தினுடைய அடிப்படை. அதனால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனவே கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளில் இருந்து கற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய சீடர்களாக வாழ முடியாது என்பதை குறித்தும் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். எனவே சீடர்களுக்கு இரண்டு விதமான பொறுப்புகள் இருக்கிறது. ஒன்று, கற்றுக்கொள்வது, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை கற்றுக்கொள்வது, கிறிஸ்துவை போல நேசிப்பதற்கும் ஆறுதல் செய்வதற்கும் மன்னிப்பதற்கும் தூய்மையாய் வாழ்வதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தான் கற்றுக்கொண்டதை, தான் பெற்ற மகிழ்ச்சியை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்வதும் இந்த சீடத்துவ வாழ்வின் ஒரு ஞானத்தின் இரு பக்கங்கள் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சீடத்துவம் என்பது எதை எதிர்பார்க்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தியாகத்தை, விட்டு கொடுத்தலை எதிர்பார்க்கிறது. அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற்றுவதற்காக தன்னையே இழக்கக்கூடிய வாழ்வை இது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம சொன்ன மாதிரி இந்த டிசைபிள்ஷிப் இஸ் அபவுட் த டிசிப்ளின் என்று சொல்வார்கள். சீடத்துவம் என்பது ஒழுக்கத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒழுக்கம் கீழ்ப்படிதலின் வாயாக அளக்கப்படுகிறதை தவிர இட்ஸ் நாட் அபவுட் சப்ஜெக்டிவ் நாலேஜ். யார் இயேசுவினுடைய சீடர் என்று சொன்னால், யார் கிறிஸ்தவர் என்று சொன்னால், இயேசுவை பற்றி எனக்கு தெரியும், பைபிளை பற்றி எனக்கு தெரியும், பைபிளுடைய நிகழ்வுகளை குறித்து எனக்கு தெரியும், எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், எனக்கு வழிபாடு நடத்த தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும்,
எனக்கு ஊழியம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்வதல்ல. மாறாக கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் தான் சீடத்துவத்துடைய மேன்மை அடங்கி இருக்கிறது. நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை நம்மளே காண வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை சங்கீதம் 34:13-14 கூட, தீமையிலிருந்து உன் வாயை காத்துக்கொள், தீமை செய்வதிலிருந்து நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் சென்று கொண்டிருக்க பாதையில் அப்படியே செல்லக்கூடிய வாழ்க்கை அல்ல, மாறாக ஒரு முழுமையான கிறிஸ்துவை நோக்கிய பயணத்திற்கு நம்மை அழைக்கக்கூடிய வாழ்வு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். லூக்கா 9:23 ஆண்டவர் இயேசு சொல்கின்ற வார்த்தை இதுதான்: ஒருவரின் பின்னே வர விரும்பினால் அவர் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண வேண்டுமா? அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவர்கள். ஏதோ ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இல்லை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில செயல்களை நிறைவேற்றுவதற்கான நாட்கள் அல்ல. அன்றாடம் கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பின்னாக செல்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த சீடர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, லூக்கா 14:26 பார்த்தீங்கன்னா, என்னை பின்பற்றி வருகிறவர்கள் தன் தந்தையோ தன் தாயோ தன் மனைவியோ தன் பிள்ளைகளையோ தன் சகோதர சகோதரிகளையோ இழக்காமல், ஏன் தன்னையே இழக்காமல் என்னுடைய சீடனாய் இருக்க முடியாதுன்னு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, ப்ரையாரிட்டி ஷுட் கிவன் டு ஜீசஸ் ஒன்லி. ஆண்டவர் இயேசுவுக்கே நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் ஒருவருக்கே நாம் கீழ்ப்படைய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடும்பத்தை முன்னிறுத்தியோ, நம்முடைய உறவுகளை முன்னிறுத்தியோ, நம்முடைய பிற அடையாளங்களை முன்னிறுத்தியோ, இல்லை நம்முடைய சுயத்தை முன்னிறுத்தியோ வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவை எதிர்பார்க்கிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்துவை முன்னிறுத்தி வாழ வேண்டும். நம்ம செய்கிற செயல், நம்முடைய காரியங்கள், நம்ம நினைக்கலாம் இது நான் ஆண்டவருக்காக செய்கிறேன், இது நான் இதற்காக செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் கடவுள் அதை விரும்புகிறாரா? அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமோஸ்ல அதை தான் கேட்கிறார். உன் பலிகளின் திரள் எண்ணத்திற்கு, உண்மையும் நேர்மையும் இல்லாத ஒரு இடத்துல வெறும் பலிகளை வைத்து உன் ஆண்டவரை திருப்திப்படுத்தி விடலாம் என்று சொல்லி நினைக்கிறாயா? அப்போ சீடன் ஏதோ ஒன்றை கொடுத்து குருவை திருப்திப்படுத்துவதல்ல. இந்த உலகத்தில் நம்ம ஏமாத்திடலாம், கொண்டு போய் எதையாவது கொடுத்துட்டா நம்ம விரும்புவதை சாதித்து கொள்ளலாம் என்கிற நிலையில தான் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஷுட் கிவன் டு மீ என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்வதை நாம் பார்க்கலாம். லூக்கா 14:33 தனக்கு உரிய எல்லாவற்றையும் இழக்காதவரோ விட்டு கொடுக்காதவரோ எனக்கு என்னவா இருக்க முடியாது? சீடனாய் இருக்க முடியாது. விட்டு கொடுத்துட்றோமா எல்லாத்தையும்? அடுத்தவங்கள்ட்ட எடுக்காமல் இருந்தாலே பெரிய விஷயமாகுது இல்லை? இப்படி தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை சென்று கொண்டிருக்கக்கூடிய நாம் பார்க்கலாம். இந்த அழைப்பின் பின்னணியில் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை நாம் தியானிக்க முயற்சி செய்வோம். முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சகரியா இறைவாக்கு நூல். இட்ஸ் அ போஸ்ட் எக்ஸிலிக் ப்ராப்பர்ட் புக் என்று சொல்வார்கள். சிறையிருப்புக்கு பிந்திய காலகட்டங்களில் இறை மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் அடங்கியிருக்கக்கூடிய நூல் என்று சொல்லி சகரியாவை நாம் பார்க்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 23 வசனங்கள் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல என்ன இருக்கிறது என்று சொன்னால், கடவுள் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை அந்த மக்கள் வாழலை. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை 7ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரத்துடைய முன் பக்கத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா பார்க்கலாம். 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நான் உங்களுக்கு நன்மை செய்ய திட்டமிட்டு இருக்கிறேன். 15ஆம் வசனத்தில் கடவுள்கிட்ட நம்ம எப்பவுமே என்ன பண்ணுறோம்? we are always in the receiving end என்று சொல்வார். எப்போதுமே ஆண்டவரிடத்தில் ஏதேனும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட எதை கேட்குறோம்? எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். கொடுக்கலன்னா நமக்கு என்ன ஆயிடுது? ஆண்டவரே கேட்டுக்கொண்டே இருக்கிறேனே, எனக்கு கொடுக்கவில்லையே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கவும் ஆரம்பித்து விடுகின்றோம். ஏன்னா ஆண்டவரை நாம் தேடி வருவதே எதற்காக? ஏதேனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அப்படின்னு தான் நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக கடவுளை தேடி வர வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், சிறையிருப்புக்கு பிந்தி வந்திருக்கிறாங்க, தேசத்தில் எல்லாம் இழந்திருக்கிறாங்க, தேசத்தை மறுகட்டுமானம் செய்ய வேண்டும், எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிலத்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக பண்படுத்த வேண்டும், அதில் உழைக்க வேண்டும்,
இதெல்லாம் எப்படி செய்வது, எப்படி எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி யோசிக்கும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு நன்மை செய்ய திட்டமிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, யூதா குடும்பத்திற்கு நன்மை செய்ய திட்டமிட்டு இருக்கிறேன், ஆகியால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்றதை மாத்திரம் அவர் சொல்றார். ஒருவரோடு ஒருவர் என்ன பேசுங்க, உண்மையை பேசுங்க, இல்லையா? ஏன்னா அவங்க என்ன பேசுறதில்ல, ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுவது கிடையாது. அதனால் ஆண்டவர் சொல்றார், உண்மையை பேசுங்க. உங்கள் நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகோலுவதாயும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை நகர வாயில் என்று சொல்லும்போது நியாயாதிபதிகள் அந்த நகர வாயிலின் அருகிலே உட்கார்ந்து கொண்டு தீர்ப்பிடுகிற வழக்கம் அந்த நாட்களிலே இருந்தது. சில நேரங்களில் இந்த தீர்ப்பு என்பது யார் யார் வந்து நிற்கிறாங்கன்றதை பார்த்து மாறும், எதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்பதை பார்த்து மாறுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகொள்வதாகவும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம், பொய்யானை இடுவதை விரும்பாதீர்கள். சத்தியம் பண்றது, நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்வது, நடக்காத ஒன்றை நடந்ததாக செய்து ஏமாற்றுவது, இல்லையா? இது எல்லாம் திருச்சபையில் இது நடக்குது. எல்லாவற்றையும் துணிந்து செய்யக்கூடிய மக்களாக தான் இன்னைக்கு அந்த யூத மக்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்ற, இதெல்லாம் செய்யாதீங்க, இதை நான் என்ன பண்றேன், இவை எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால தான் நீங்கள் உங்கள் சொந்த தேசத்தை இழந்து பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்றீர்கள். இதெல்லாம் நான் வெறுக்கக்கூடிய காரியங்கள். இவைகளை எல்லாம் நீங்கள் மாற்றி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஆண்டவரிடத்தில் நன்மையை கேட்குறோம், கடவுளும் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். அதற்கு தடையாக இருப்பது கடவுள் வெறுக்கக்கூடியவைகளை நாம் தொடர்ந்து செய்வது தான், அதில் நிலைத்திருப்பதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, நோன்பு இருங்கள் என்று சொல்கிறார். 19ஆம் வசனத்தில் 4ஆம் மாதத்தின் நோன்பும் 5ஆம் மாதத்தின் நோன்பும் 7ஆம் மாதத்தின் நோன்பும் 10ஆம் மாதத்தின் நோன்பும் யூதா குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த மாபெரும் திருவிழா நாட்களாக மாறிவிடும். ஆதலால் வாய்மையையும் நல்லுறவையும் என்ன பண்ணுங்க, உண்மையும் அமைதியையும் விரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த நாட்களில் எப்போ உபவாசம் இருந்தாங்க, எப்போ உபவாசம் இருப்போம் நம்ம கூட, பண்டிகைக்கு உபவாசம் இருப்பீங்க, அப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்போமே. எப்போ இருப்போம் உபவாசம், நமக்கு ஏதாவது தேவை இருந்தால் உபவாசம் இருப்போம். ஆண்டவரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் இருப்போம். நினிவே மக்கள் எப்போ உபவாசம் இருந்தாங்க, நல்லா இருந்தப்பெல்லாம் உபவாசம் இருந்தாங்களா? எப்போ உபவாசம் இருந்தாங்க? இன்னும் 40 நாள்ப்பா, அதுக்குள்ளே இந்த தேசம் அழிந்து விடும் என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசினாலே சொல்லப்பட்ட போது நினிவே மக்கள் என்ன பண்ணாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. தீமை வந்துவிட்டது என்று சொல்லி கடவுள் கோபப்படும் போது உபவாசம் இருக்கிறாங்க. தாவீது தவறு செய்யும் போது உபவாசம் இருக்கிறார். இல்லை, ஆண்டவரிடத்தில் எதேனும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு அழிவு வருகிறது, போர் வருகிறது, இயற்கையின் மூலமாக செழுமை மழை வரலன்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்டேருந்து இதை வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு உபவாசம் இருக்கிறீங்க இல்லையா, அந்த உபவாசம் இருப்பதை காட்டிலும் நான் விரும்பாததை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே இந்த உபவாச நாட்கள் எல்லாம் உங்களுக்கு என்னவா மாறிடும், பண்டிகை நாட்களாக கொண்டாடுகிற நாட்களாக மாறிவிடும். நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தேவைன்றதை தானே கேட்பீங்க, எல்லாமே கடவுள் கொடுத்துட்டா நீங்கள் ஏன் ஆண்டவரை கேட்க போகிறீங்க இல்லையா? நம்ம குறை இருக்கிறதுனால தான் கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை நாம் செய்தால் குறை இல்லாத வாழ்க்கையை கொடுத்து விடுவேன், அப்புறம் உங்களுக்கு தேவைகளே இருக்காது. அப்போ நீங்கள் உபவாச நாட்களுக்கு பதிலாக அது விழா நாட்களாக மாறிவிடும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த மக்களுடைய வாழ்க்கையில் இந்த உண்மை, இந்த நீதி, இந்த பொய் இதெல்லாம் இல்லாமல் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை இருந்தால் மற்றவர்கள் கூட என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவரை வணங்கும்படியாக உங்களோடு கூட இணைந்து எருசலேமுக்கு வருவார்கள் இல்லையா? 23-24 வருஷம் பார்த்தீங்கன்னா, படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம். எங்கே வருகிறோம், எங்கே வரோம்,
எங்களோட கூட எங்கே வரீங்க? எருசலேமுக்கு போகலாம், வாங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகலாம். ஆண்டவருடைய ஆலயத்தில் என்ன பண்ணுவான்? ஆண்டவரை பற்றி கேளுங்கள். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஞானஸ்தானம் எடுத்து நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகளாக இணைந்து கொள்ளுங்கள், அதுக்காக நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ யாரை பார்த்து சொல்கிறார்கள்? உண்மையாய் கடவுளுடைய சீடர்களாய் நீங்கள் வாழும்போது, கடவுள் உங்களில் வெளிப்படும் போது, தாங்கள் கேள்விப்பட்ட கடவுளுடைய வார்த்தைகளில் உங்களில் உணரும் போது கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போதான் கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார், எனவே நீங்கள் வணங்குகிற தெய்வத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி வருவாங்க இல்லையா? அரசர் அதை தான் சொல்றார். சாத்தாக் மேஷக் ஆபேத்நேகோ பார்த்து நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, யாருன்னு தெரியாது எனக்கு கடவுள், ஆனால் இவங்க ஒரு ஆண்டவரை வணங்குறாங்களே, அந்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இவங்க அந்த ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையும் கொடுக்க துணிந்து விட்டார்களே, அதனால நாங்கள் என்ன செய்கிறோம்? இவர்களுடைய ஆண்டவரை வணங்குகிறோம். அதனால கடவுள் பெருமையாக சொல்வார், நான் யார் அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டீங்கன்னா, நான் ஆபிரகாமின் தேவனோ ஈசாக்கின் தேவனோ. அன்னைக்கு வர இதுதான் சொல்லுகிறார். அவங்க 3 பேரை தவிர மீது யாரும் என்ன பண்ணல, இன்னும் உண்மையாக வாழல. இன்னைக்கு நான் உங்கள் பேரை சொல்லி ஆண்டவர் சொன்னோம், நான் இவர்களுடைய ஆண்டவராக இருக்கிறேன். நீங்கள் அவருடையவர்களாக இருந்தால் தானே இல்லை? பவுல் சொல்கிறதை போல் நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், அதில் தான் நம்ம சந்தோஷப்படுறோம். நான் அந்த குரூப்பு, நான் இந்த குரூப்பு, நான் இந்த குரூப்பு. இல்லை, எத்தனை நாட்கள் இப்படியே சொல்லிட்டு வாழ்வோம்? கடவுளுடைய பிள்ளைகள் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவின் சீடர்கள் இல்லை, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து கொண்டிருக்க நாம் வேறு அடையாளங்களை தரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களில் நம்மை சுற்றி வாழ்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்களா? போய் கிராமந்தோறும் சொல்லிட்டா மாறிடுவாங்களா? வாழ்க்கையில் இல்லைன்னா என்ன நடக்கும்? நீ வாழ்கிற இடத்துல எப்படி வாழ்ந்துட்டு இருக்க? சும்மா போய் ஏசு நல்லவர், ஏசு நல்லவர் தான், நீ நல்லவனா? அதுதான் எதிர்பார்க்குறாங்க. டெக்ஸ்ட் புக்லேயே வந்துருச்சு, கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துக வேண்டும். ஃபுல்லாக மீடியா ஃபுல்லாக வருது, தனி சேனல் வந்துருச்சு. போய் சொல்கிறதுனால மட்டும் மாறாது, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் உணரக்கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவின் உண்மையான சீடராக இருந்தால் மறைந்திருக்க முடியாது. ஒரு வெளிச்சத்தை மறைச்சு வைக்க முடியாது. இருட்டில் ஒன்று ஒளிரும், அந்த வெளிச்சத்தை பார்த்து இருளில் இருக்கிற உன்னிடத்தில் வருவார்கள். வெறும் இருட்டா இருந்து கொண்டு கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார், கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வெளிச்சம்னா என்னன்னு கேட்பாங்க. கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி சகரியாவின் வழியாக ஆண்டவர் யூத மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அறிவிக்கின்ற அதே வார்த்தைகளை தான், அதே எதிர்பார்ப்பை தான் கடவுள் இன்றைக்கு நம்மிடத்திலும் எதிர்பார்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது நாம் படிக்க கேட்ட ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வசனங்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 முதல் 17 வசனத்தில் முதல் நூற்றாண்டு திருச்சபை ஆண்டவர் இயேசுவை குறித்து அறிவித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புதிய திருச்சபை. இந்த திருச்சபையில் சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்று நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர், வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏன்னா அன்னைக்கு வாயில் அறிக்கை செய்து எளிதானது அல்ல. இன்னைக்கு ரொம்ப ஈஸி, ரோட்டில் நின்று கூட சொல்லிடலாம் இயேசு நல்லவர் என்று சொல்லி, இயேசு உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லிவிடலாம், ஆலயத்தில் உட்கார்ந்து சொல்லலாம். அன்னைக்கு இப்படி கூடி வழிபடவே அனுமதி கிடையாது. ஆலயத்திற்கு போகிறவர்கள் திரும்பி வருவார்கள் என்று சொல்ல முடியாது. ரத்த சாட்சியாய் சாகக்கூடிய சூழ்நிலை வரும். கோயிலுக்கு போகிறோன்னா சாக போகிறோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு சென்றவர்கள் தான் அநேகர் முதல் நூற்றாண்டில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் இயேசுவே மீட்பர் என்பதை வாயால் அறிக்கை செய்ய வேண்டும். கடைசியாக கேட்பாங்க, மறுதளிக்கிறியா விட்டுடுறேன்,
ரோம அரசரே ஆண்டவர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள். சொன்னா விட்டுருவாங்க. அப்பதான் இந்த வார்த்தை வரும், வாயால் அறிக்கை செய்து. அறிக்கை செஞ்சா என்ன நடக்கும்? அப்புறம் சாவு தான் நடக்கும். ஆனா என்ன நடக்குது? உலகத்து ரீதியாக சாவறாங்க. ஆனா பைபிள் சொல்கிறது அவர்கள் மீட்பு பெற்றார்கள், அவர்கள் ரட்சிப்பு பெற்றார்கள். they are saved. ஆனா நம்ம பார்க்கிற சாகுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழக்கிறவர்கள் அதை காத்து கொண்டார்கள். இல்ல, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவோர். அன்னைக்கு ரோம சபையில் நடந்த ஒரு நிகழ்வை அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். அதனால தான் அவர் சொல்றாரு, இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே, அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய திருப்பெயரை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை அறிவிக்க வேண்டும் அல்லவா? அவரை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் தானே பிறருக்கு அறிவிக்க முடியும் என்பதை குறித்து தான் இந்த இடத்துல பவுல் சொல்றார் 14ஆம் வசனத்தில். ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் அவரை நோக்கி எப்படி மன்றாடுவார்கள்? ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தாதான் அவரை அறிக்கை செய்து சாவை ஏற்றுக்கொள்ள முடியும், துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், இல்லையா? அப்போ அவர் மேல நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவருடைய நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை குறித்து கேள்விப்பட்டு இருக்க வேண்டும். அவரை குறித்து கேள்விப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக சிலர் அனுப்பப்பட்டு இருக்க வேண்டும். சிலர் அனுப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். இல்லை, அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது, அவர்கள் கூறும் நற்செய்தி உலகின் கடைவலை எட்ட முடிகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்தை அவர் சொல்றார் 20ஆம் வசனத்தில், தேடாதவர்கள் என்னை கண்டடைய இடமளித்தேன். அவங்க தேடல, இவர்களாகவே சென்று அறிவிக்கும்படியாக ஆண்டவர் செய்கின்றார். நாடாதவர்களுக்கு என்னை வெளிப்படுத்த நான் இசைந்தேன் என்று துணிந்து கூறுகிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனமோ, ஆண்டவருடைய மக்களோ எப்படி இருந்தாங்களா? 21ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் இனத்தாரை பற்றி தங்கள் எண்ணங்களின்படி எனக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் கலகக்கார மக்களின் மீது நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். அழைப்பு பெற்றவர்கள் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை தேடாத மக்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்த ஆண்டவர் அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய சீடர்களாய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், நம் வாழ்வின் வழியாய் கிறிஸ்துவை உலகிற்கு வெளிப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுப்பப்பட்ட ஒரு நற்செய்தியாளர் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நம்முடைய நற்செய்தி பகுதி நமக்கு சொல்வதை நாம் பார்க்கலாம். யோவானுடைய சீடர், யோவான் தன்னுடைய 2 சீடர்களோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம். இயேசு அந்த பக்கம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போ அவரை பார்த்து யோவான் சொல்றார், என்ன சொல்றாரு? 35ஆம் வசனம் 36ஆம் வசனம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். என்ன சொல்றாரு? இதோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லையா? பாவங்களுக்காக மரிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, நம்மை மீட்க வந்தவர், நம்மை ரட்சிக்க வந்தவர். அதை தான் அந்த இடத்துல அவர் சொல்றார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இல்லையா? இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு அந்த சீடர்கள் என்ன பண்ணாங்களாம்? யாருக்கு பின்னாக சென்றார்கள்? ஆண்டவர் இயேசுவுக்கு பின்தொடர்ந்து செல்கிறார்கள், இல்லையா? தாங்களுக்கு பின் வருவதை கண்டு ஆண்டவர் சொல்றாரு, என்ன தேடுகிறீர்கள் என்று சொல்லி அவரிடத்துல கேட்டார். அவங்க கேட்கிறாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இல்லையா? உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் அட்ரஸ் கொடுத்துருக்கணும். இதான் என் அட்ரஸ், இதான் என் ஃபோன் நம்பர், என் லேண்ட்மார்க் இது. நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஃபோன் பண்ணிவிட்டு என்னை வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் அதை சொல்லலை. என்ன கேட்குறாரு? வந்து பாருங்கள், கம்மன் சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
ஏதோ ஒரு செய்தியின் வாயிலாக, ஒரு தகவல் வாயிலாக நான் அறிந்து கொள்ள முடியாது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அனுபவித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா? ஏன் எத்தனையோ பணிகள் இருக்கு இந்த உலகத்தில். சிலர் என்ன பண்ணுறாங்க, நற்செய்தியாளர்களாக போகிறாங்க. சிலர் இந்த முழு நேர திருப்பணிக்கு வராங்க இல்லையா? சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த ஃபீல்டில் மெடிக்கல் டாக்டர்ஸாக போகிறாங்க, மெடிக்கல் மிஷினரியாக போகிறாங்க. ஏன் அப்படி போகிறாங்க? ஏன்னா சில நேரங்களில் நம்மலாம் என்ன பண்ணியிருக்கிறோம், இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். அதனால தான் என்ன செய்கிறாங்க, அந்த முழு நேர பணிக்கு எப்போதுமே அவரோடு கூட இருந்து அவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்காக தங்களை அர்ப்பணித்து அவர்கள் செல்கிறார்கள். அந்த முழு நேர பணிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனால தான் இந்த உலகத்தில் இருந்த ஒரு டாக்டர்னா சம்பாதிக்கலாம், திறமைகளை பயன்படுத்தலாம். ஆனால் அதை கடந்து அவர்கள் மருத்துவத்தை பார்க்காத மக்களோடு பணி செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்து செல்கிறார்கள். ஏன்? சென்று பார்த்தவர்கள், இயேசுவை சென்று பார்த்தவர்கள், இயேசு வாழ்ந்ததை பார்த்தவர்கள், இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள் இல்லையா? அதனால தான் சொல்றாரு, ஆண்டவர் வந்து பாருங்கள். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி அன்று அவரோடு தங்கினார்கள். அப்போ அவருடைய வாழ்க்கை என்ன என்பதை அறிந்து கொண்டார்கள் இல்லையா? அறிந்து கொண்ட அவர் என்ன பண்ணல, அமைதியா இல்லை. அந்திரே என்ன பண்றாராம், அவர் தன் சீமோன் பேதுருவின் சகோதரர், அவர் போய் முதலில் தன் சகோதரனாகிய சீமோனை பார்த்து, மேசியாவை கண்டோம். தனிப்பட்ட அனுபவம், நான் ஆண்டவரை பார்த்தேன், நீயும் வா. இன்னைக்கு இந்த தனிப்பட்ட அனுபவத்தோடு ஆண்டோடைய பணியை செய்யும் போது தான் அது வெற்றியுள்ள ஒரு பணியாக மாறுவதை நாம் பார்க்க முடியும். அதனால சொல்றாங்க, மேசியாவை கண்டோம் இல்லையா? மேசியாவை ஆண்டவர் இயேசுவிடத்தில் அழைத்து வருகிறார்கள் அந்த சீமோனை இல்லையா? இயேசுவும் அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், நீ கேவா எனப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு பெயரிட்டு அழைக்கிறார். இட்ஸ் a complete transformation when we come to Jesus. இயேசுவிடத்தில் வரும்போது நம்மை முழுமையாய் மாற்றம் செய்கிறார் இல்லையா? அதனால தான் மோசே ஒரு மாற்றம் பெறுகிறார். ஆண்டவருடைய அழைப்பு பெற்றவர்கள் பேதுரு ஒரு மாற்றம் பெறுகிறார், சவுல் ஒரு மாற்றம் பெறுகிறார், சகேயு ஒரு மாற்றம் பெறுகிறார். யாரெல்லாம் இயேசுவோடு தன் வாழ்க்கையை இணைத்துக் கொள்கிறாரோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றம் பெறுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவர் இயேசுவோடு தங்கி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாம், இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நான் மேசியாவை கண்டேன் வா என்று சொல்லி மேசியாவின் இடத்திற்கு பிறரை அழைத்து வரும்படியாய் நாம் இருக்கிறோமா? இல்லை, அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தன்னை கண்டவர்களிடத்திலே, தன்னை அறிந்தவர்களை பார்த்து தான் சொல்கிறார், நீங்கள் சென்று அறிவியுங்கள். ஆண்டவர் சொன்ன சீடர்களுக்கு சொன்ன முதல் கட்டளை இதுதான், வந்து பாருங்கள். விண்ணுலகம் செல்வதற்கு முன்பாக கடைசியாக அந்த மக்களுக்கு சொன்ன வார்த்தை, சென்று அறிவியுங்கள். இன்றைக்கு ஆண்டவரை வந்து நீங்கள் பார்த்தது உண்டானால், அவரோடு கூட தங்கியது உண்டானால், அவரிடத்தில் கற்றுக்கொண்டது உண்டானால், சென்று அறிவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். செபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, மணமகன் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வுதரும் ஆண்டவர் நீர், வந்து வாருங்கள் என்று சொல்லி உமோடு கூட தங்கி எங்கள் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கிறவர் நீர். உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதைத்தார். ஆண்டவரை வேடிக்கை பார்க்கிறவர்களாக அல்ல, ஆண்டவரை பார்த்தால் போதும் என்று சொல்லி நிற்கிற கூட்டமாக அல்ல, ஆண்டவரிடத்தில் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்கிற மக்களாக அல்ல, அவரோடு கூட தங்கி அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாய், அவரிடத்தில் கற்றுக்கொண்டதை பிறருக்கு அறிவிக்கும்படியாய், அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றும்படியாய் அர்ப்பணிக்கக்கூடிய சீடர்களாய் மாறுவதற்கு நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். சீடன் என்பவன் தன்னையே கொடுத்தவன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வை எங்களுக்கு தார். ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கை விளங்குவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லும்.
இறைமை இந்த நேசின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே.